ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு சொல்பார்த்தி ஃபிஷிங். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பேக் டு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கட்லா மீன் நிறைய மீன் பார்த்திங்கன்னா எத்தனை மீன் மாட்டியிருக்கு, எத்தனை மீன் மிஸ் ஆகிருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாமா. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இதில் எத்தனை மீன், இதிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மீன் வந்து நம்ம பிடிச்சிருப்போம். அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் எத்தனை கரை ஏற்றிருக்கோம், எத்தனை கரை ஏற்றாமல் வந்து மிஸ் ஆகிருக்குன்ட்டு வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதே போல் வீடியோஸ் நிறையா வந்து போகிறோம், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டு பாருங்கள் மக்களே. ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் இதை அப்லோட் பண்ணுறேன், அதில் பார்க்குறவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிட்ட வந்துச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய மீன் இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கட்லா மீன் தான் கைஸ். பச்சை கலரில் இருக்குது, பச்சை கலரு ஆரம்பிச்சுட்டா போயினா எப்படி எப்போ திடீர்னு அடி ஓட மேஸ்திரிங்க. மாட்டலினா கிளம்பி வா வீட்டுக்கு ஃபோனு பேசிக்கிறாங்க, இஸ்துன்னு ஓடிச்சு ஆடுங்க. யாரு வீட்டில்? பொண்டாட்டி. எத்தனை கிலோ வரணும் இது? 5.5 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே ஒரு தூண்டில் போட்டிருந்தேன், மீன் மாட்டிச்சுன்னு வந்து கூப்பிட்டாரு. அது எவ்வளோ வேகமாக வந்திருக்கும் பாருங்களேன் இந்த வீடியோ எடுக்க. அவர் வந்து மீனை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்துலேருந்து எடுக்க நான் பக்கத்தில் போட்டு வச்சுட்டு இருந்த இடத்துலேருந்து ரொம்ப லாங் ஓடி வந்துட்டு இருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா நிற்கிறேன், அந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட முள்ளுங்க. அதெல்லாம் தாண்டி கிண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொருத்தர் வந்து அங்கே போய் நிற்கிறோம். அவர் பாருங்கள் மீனை வந்து இழுத்துட்டு வந்துகிட்டே இருக்கார். இந்த மீன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட் வருது பாருங்கள். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் பாருங்கள், இந்த பேக் ஒன்று வச்சுட்டு இருப்பார் பக்கத்தில். அந்த கீழே மீன் விட்டு இருக்குமா, இப்போ ஒரு மீனை போட்டு இருக்குமா. இந்த வீடியோவோட கடைசியில் பாருங்கள், அதில் மொத்தம் எத்தனை மீன் இருக்குது, நான் எத்தனை மீன் பிடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள். எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள், அதோட ஓட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். பக்கத்தில் வரைக்கும் மீன் வருது, வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் காமிச்சிட்டு மிஸ் ஆகி போகுதுன்னு பாருங்களேன் மீனுங்க எல்லாத்தையும். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அந்த பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்குங்க. அது மாடுக்குது என்ன ஒரு மாடு, அந்த அத்தை மீன் பாருங்கள் அங்கே பக்கத்திலே இருக்கும். அந்த கண்ணை மேய்க்கிற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீன் மிஸ் ஆகிட்டு பாருங்களேன். அதனால தான் ஆட விடாது. டக்கு 2 மீன் மிஸ்ஸு. அதே வாட்டர் கேன் தான் போல இது. அதே வாட்டர் கேன் மாதிரி படுக்க வச்சுட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் ஒரு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி கரையாற்றிட்டு இருக்குன்னு பாருங்களேன், எவ்வளோ பெரிய மீனுன்ட்டு. இந்த மாதிரி மீன் பிடிக்கிற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி வச்சுங்க மக்களே. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கட்லா மீன் தான். அதை வந்து என்னால் பார்த்திங்கன்னா இழுக்கவே முடியல, எவ்வளோ போராடி இழுத்துட்டு இருக்கோம் பாருங்களேன். அந்த மீனை ஒரு மீனை இழுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பெண்டாகி இண்டாகி எடுத்துகிட்டு இருக்குன்னு பாருங்கள். அந்த இடம் வந்து பார்க்க நார்மலாக இருக்குது, ஆனால் ஒரு ஸ்டெப் காலில் வந்து கீழே வச்சோம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஆழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது மக்களே. ரோகுடா, ரோகு டேய், ரோகுடா கட்லாடா. ஆமாம் ஆமாம். ஏய் எந்த மொத்த நரம்ப ஏற்றுன்னு வந்துட்டான்ப்பா. ஃபோட்டோ எடு. ஃபோட்டோ வீடியோலேருந்து வந்துட்டா அதே வீடியோ தான் எடு. நான் ஃபோட்டோ கண்ணு அதே வாட்டர் என்ன வேறு வா.
அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னு கூப்பிட்டாரு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வந்து இந்த இடத்துல அவர் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 3 மீனை பிடிச்சிட்டாரு. 3 மீனை பார்த்தீங்கன்னா கிட்ட இழுத்துட்டு வந்து மிஸ் பண்ணிட்டாரு. எல்லா வீடியோவும் வந்து கவருக்குள்ளே போட்டு இதில் போட்டுருப்பேன் பாருங்கள். எவ்வளோ கிட்ட வரைக்கும் அந்த மீன் வந்து மிஸ் ஆகி போயிடுதுன்னு பாருங்களேன். நல்ல ஒரு செம்மையான ஒரு லொக்கேஷன். ஏன்னா அந்தளவுக்கு பேக் டு பேக் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த இடத்துல வந்து ரிசல்ட் எடுத்துகிட்டே இருந்தது. ஒரு பயங்கரமான ரிசல்ட் உள்ள ஒரு ஏரியா கைஸ். அது பார்த்தீங்கன்னா அந்த முள்ளு செடியில் தான் போய் மாட்டிக்கிச்சு. அது என்ன முள்ளுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை முள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முள்ளில் போயிட்டு மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் போராடி பார்த்து அந்த மீன் என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அதான் பார்க்குறது காவேரி பாக்கிறனா எப்படி வேணாலும் சீக்கிரம் எங்கே இருக்குதுன்னே தெரியலையே மீன். இங்கே தானே இந்த செடி உள்ள தானே இருக்குது. இல்லை 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 சுத்தாத வரைக்கும் பரவாயில்ல. அதை பரவாயில்ல செடியில் தானே இருக்குது. இங்கே தான் இருக்குது மீன். லைட்டாக இழுத்து நேர் டைட் ஏற அப்படியே விட்டுனே வரும். இறங்கடா பாத்தியா உனக்கு வந்தே கஷ்டமாக்குதியா. இறங்கடா நீ ஒருத்தர் இங்கே தானே இறங்கி எத்தாரியா. முள்ளு பாருண்ணா அது எப்படி இதுன்ட்டு இறங்கி எத்தார இது வரைக்கும் தானே முள்ளு அங்கெல்லாம் ஒன்றும் இல்லைடா. இறங்கடா பாத்தியா இறங்கடா டே போடா போய்ட்டு. அந்த மீனை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக இறங்கி மேலே எடுத்துட்டோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேர் தான் இருந்தோம். அதனால் வந்து ஃபோன் வந்து மேலே வச்சுட்டு நான் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இறங்கிட்டு இருந்தேன். அவர் வந்து அந்த லைனை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல கைஸ். ஃபாஸ்ட்டாக தான் இருக்குதுன்ற பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்தது. பக்கத்தில் இருக்கும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஓடி ஓடி வரோம். வந்து பார்த்தா 5 மினிட்ஸுக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. ஆனால் மீன் வந்து பார்த்திங்கன்னா மீனோட ஓட்டம் ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால அந்த மீன் அது பக்கத்தில் வந்து போயிடுது. இந்த மீன் எவ்வளோ கிட்ட வரும் பாருங்களேன். கை கெட்டுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பக்கத்தில் வரும். நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வந்து நிறையா வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கன் ஆலில் போட்டு வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ மக்களே. மீன் போயிடுச்சா? இன்னும் இது பண்ணா போயிடுச்சு மீன்.